ஏலே இந்த அரசாங்கம் தான் இந்த விவசாயிகளை கைவிட்டுன்னு நினைச்சா நாம கும்பிடுற கடவுளும் நம்மளை சேர்ந்து கைவிட்டுட்டாரு. வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த கடவுளும் நம்மள. அப்படி என்னதான்டா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். ஆனா இப்ப ஆவணியே தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா எங்க ஊர்ல இன்னும் ஒரு வாழைக்கண்ணு கூட நடலைங்க. எதுக்குன்னா பெரும்பாலான விவசாயம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தாமிரபரணி ஆத்து தண்ணியை நம்பிதான் நடக்குது. ஆனா இப்போ டேம்ல தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க. எங்க வயக்காடுல இருந்து குளம் எல்லாமே காஞ்சி போய் இருக்கு. அதனால எங்களுக்கு வாழைக்கண்ணு போட முடிஞ்சாலும் போட்டாலும் அது காஞ்சி போகுதுங்கிறதுனால யாருமே இன்னும் கண்ணு போடல. ஒரு சில விவசாயிகள் மட்டும் ஆயில் இன்ஜின் வச்சிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கண்ணு போட்டிருக்காங்க. மற்றபடி நிறைய விவசாயிகள் கண்ணு போடாம இருக்காங்க இந்த தண்ணியை நம்பிதான். எங்க ஊர் சிறுவைகுண்டம் வடக்கால் பாசனத்துல அமைஞ்சிருக்குது. அரசாங்கத்திட்ட எங்க ஊர் விவசாய சங்கம் போராட்டம் நடத்துறதா சொல்லி கடந்த 27ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா நீங்க போராட்டம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு இன்னும் 10 நாள்ல தண்ணி வந்துரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் தண்ணி திறந்து விடுதோ இல்லையோ, ஏன்னா கடைக்கோடி விவசாயிகள் வரைக்கும் தண்ணி போய் சேரணும். அதுக்கு அந்த கடவுள் வர்ண பகவான் தான் நமக்கு மனசு வைக்கணும். விவசாயி கண்ணீரை பார்த்தாவது மழையா பொழிஞ்சு விவசாயோட கஷ்டத்தை தீக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. எங்க ஊருக்கு மட்டும் இல்ல, விவசாயம் பண்ற எல்லா ஊர்லயும் நல்லா மழை பெய்யட்டும், விவசாயம் செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. விவசாயம் நல்லா இருந்தாதான் இந்தியா நல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.